நாங்க அடிமையா இருந்தோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? கருப்பு கொடை போய் வெள்ளை கூட பிடிக்கிற காலத்தை பார்த்திருக்கோமே. உங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு. அது எனக்கு என்ன, நீங்க இப்ப சொன்னீங்க, எனக்கு சொல்ற கேளுங்க. மிகப்பெரிய அலையன்ஸ் பிஜேபி ஃபார்ம் பண்ணி. அலையன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்க கூட இருந்த எல்லாரையும் கூப்பிட்டாங்க சார், தேமுதிக தவிர எல்லாத்தையும் தான் கூப்பிட்டாங்க. இதே மாதிரிதான் மோடிஜி சொன்னார். எல்லாம் மத்தியிலாம் எல்லாம் வந்த பிறகு ஆளுங்கட்சி ஆன பிறகு இது திமுகவுடைய மற்றொரு முகம் தான். எதிர்மறையில நிற்கக்கூடிய வேட்பாளர் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல எதை மையப்படுத்தி வாக்குகள் கேட்க போறீங்க? என்ன மாதிரியான யுக்திகள் வச்சிருக்கு? எதிரி வேட்பாளரை பொறுத்த அளவுக்குங்க அவர் ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே செய்யாமோ அப்படி என்னத்தை அவர் மேல என்ன எதிர்ப்பு செய்யறது? அவர் என்னத்தை களத்துல இறங்கி விளையாடினாரா? என்ன செஞ்சார்? ஒண்ணுமே இல்லை. 5 வருஷமா அவரை பார்க்கவே முடியல. கடைசி ஒரு 6 மாசம் வந்தாரு, வச்சாரு. இப்ப ஏதோ தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க, நிற்கிறார். எனவே அவரை பற்றி எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அதனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குடிக்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் வந்து பேட்டி கொடுக்கும்போது, பாரதிய ஜனதா காட்டிலும் நாங்கள் ஆபத்தானவர், அண்ணா திமுக ஆபத்தானவர்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் சுயநினைவோடு சொன்னாரா, சுயநலவற்ற முறையில் சொன்னாரான்னு தெரியல. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஜெயிக்க வச்சது அண்ணா திமுக. எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்றாருன்னா உண்மையிலேயே நல்ல மனநிலையில சொன்னாரா, மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சா என்பது தெரியல. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பொதுவாக நிதானமாக பேசுவார்கள். ஆனால் அன்னை பாலகிருஷ்ணன் மதுரையில் வந்து அவருடைய தோல்வி பயத்தால், மதுரையில் தோல்வி பயம் ஏற்பட்டதுனால அந்த பயத்தில் சொன்னாரா என்னன்னு தெரியல. சிலருக்கு அதிர்ச்சி வந்துடும் இல்லையா, அதிர்ச்சி வந்தால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, கோபம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. உண்மையே பாலகிருஷ்ணனை கண்டிக்கிறேன். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக என்ற முறையில் இதை நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். அவருடைய கேண்டிடேட்டுக்கு அவருடைய அரசியல் பயணம், அவருடைய பின்புலங்கள்லாம் வந்து விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயம் சீனியர் கட்சியில் இருக்கும்போது அவருக்கு கொடுத்துருக்கான விமர்சனம் சேம், நீங்க அவங்க மேல வச்ச விமர்சனம் அதே விமர்சனம் இங்கேயும் இருக்குல்ல, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? எங்களுக்கு அப்படி இல்லைங்க. அதிமுக இன்னைக்கு வேட்பாளர்களை பாருங்களேன், ஒன்றிய செயலாளருக்கு கொடுக்குறாங்க, சார்பணி நிர்வாகிகளுக்கு கொடுக்குறாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரை நிறுத்தலாம், களத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, யாரை நிறுத்தினால் மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும், கழகத்தொண்டை ஒற்றுமையாக வேலை பார்ப்பார்கள். இந்த இயக்கத்தில் வாரிசு அரசியல் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் இருப்பவங்களுக்கு தான் அப்படின்னு அடல்ல. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தாலும் அவங்க கொடுக்கறத அதிமுகவுடைய பாணி. அதுலேயும் இன்னைக்கு சார்பணி நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க, ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்காங்க, பல்வேறு தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய அலையன்ஸ் பிஜேபி ஃபார்ம் பண்ணி. அலையன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்க கூட இருந்த எல்லாரையும் கூப்பிட்டாங்க சார், தேமுதிக தவிர எல்லாத்தையும் தான் கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க எல்லாரையும் போயிட்டாங்கல்ல சார். போறதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. மக்கள் தானேங்க எஜமானி. எல்லாரும் மக்கள்கிட்ட தானேங்க வரணும், எல்லாரும் மக்கள்கிட்ட தானே வரணும். என்னத்த உறுப்பினர்கள் இருந்தாலும் அந்த உறுப்பினர்கள் மக்களை பார்த்து ஓட்டு போட்டா தானே, மக்கள் வாக்களித்தா தானே. நீங்க வலைதளங்கள்லாம் பாருங்க, நீங்க பார்த்துங்க. என்ன மாதிரி நேற்றெல்லாம் ஒரு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க. தமாசாக இருக்கு, அதை படிச்சாலே தமாசாக இருக்கு, சிரிப்பு தான் வருது. என்ன மாதிரி எத்தனை காலம்தான் ஏமாற்றுறது தமிழ் மக்களை, எப்படித்தான் ஏமாற்றுறதுன்னு இல்லாம எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. நம்புவாங்க, இன்னுமா நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏதோ வடிவேல் சொல்றேன், இன்னுமாடா நம்மளை நம்புறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு மக்களை போய் பார்த்தா, அவங்க நாடாளுமன்றத்தில் இந்த 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்காங்க. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவிலேயே அதனுடைய தோழமை கட்சிகள் என்ன சாதிச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன சாதிச்சாங்க, உரிமைக்காக என்ன குரல் கொடுத்தாங்க. நாங்க அடிமையா இருந்தோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? கருப்பு கொடை போய் வெள்ளை கூட பிடிக்கிற காலத்தை பார்த்திருக்கோமே. ஏங்க, ஒரு கருப்பு கொடை தான் காலங்காலமாக கருப்பு கொடை தான் நம்ம பிடிச்சி பார்த்துருக்கோம். வெள்ளைக்குடையே நம்ம முதலமைச்சர் பிடிக்கிற காலம் வந்துருச்சு. திமுக ஆட்சியில் வெள்ளைக்குடையை இல்லைங்க மோடி பிடிச்சாங்க. கருப்பு கொடையை பிடிச்சி கருப்பு பலூனை விட்டு கோ பேக்குன்னு சொன்ன மோடியை வெள்ளை குடித்து பிடித்து வாங்க வாங்கன்னு கேலோ இந்தியாவுக்கெல்லாம் கூப்பிட்டு வரவேற்பு. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவரை கூப்பிட்டு நடத்துனாங்களே.
யார் அடிமையாக இருக்கிறது என்பது இதெல்லாம் தெரியும் மக்கள். உங்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு. அது எனக்கு என்ன நீங்க இப்ப சொன்னீங்க, எனக்கு சொல்றேன் கேளுங்க. அது நான் இதுல இருந்து கிராமத்துல இருந்து வர்றேன் முழுமையா தெரிஞ்ச தகவல் இதுதான். இப்ப எதுக்கு சொல்லுங்க, எனக்கு அது எப்படி தகவல் நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்ல முடியாதுல்ல, என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். முழுமையா தெரிஞ்ச பிறகு 75 ரூபாய்க்கு டீசல் 65 ரூபாய்க்கு பெட்ரோல்லாம் தரதா சொல்றாங்களே, நம்ம தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? நாங்க சொல்வதைத்தான் செய்வதைத்தான் சொல்லுவோம். அதுதான் எங்க தேர்தல் அறிக்கையில வரும். இது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம், இது மாதிரி எல்லாம் ஏமாற்ற மாட்டோம். என்ன நீங்க என்னங்க தமிழ் மக்கள் என்னங்க பெண்கள்லாம் என்ன தெரியாதா? பெண்களை ஏமாற்ற முடியுமாங்க? என்னங்க நீங்க என்ன தம்பி நீங்க இப்படி எல்லாம் கேட்டு நொந்து இருக்கிறீங்க. என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகுது, அப்ப நான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றணும்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் மோடிஜி சொன்னார். 450 ரூபா விற்கும் போது, கேஸ் சிலிண்டர் 450 ரூபா விற்கும் போது 2013 2014 350 ரூபா 400 ரூபா விற்கும் போது இவ்வளவு ரேட்டு விற்கிது, இதெல்லாம் நான் குறைப்பேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு வீட்டுக்கு 15 லட்சம் ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் போடுவோம். நாங்கள் போட்டாங்களா? அதெல்லாம் மத்தியலாம் எல்லாம் வந்த பிறகு ஆளுங்கட்சி ஆன பிறகு இது திமுகவுடைய மற்றொரு முகம் தான். ஆனா தேசிய கருத்து கணிப்பு, தேசிய நாளிதழ கருத்து கணிப்பெல்லாம் என்ன வேட்பாளர் என்ன களத்துல இறங்கிய வேட்பாளர் பணியாற்றல. இப்பதான் எங்க வேட்பாளரே அறிமுகம் பண்ணணும். எங்க தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க வந்திருக்காரு. நீங்களும் வந்திருக்கீங்க, அவரை நல்லா பார்த்துக்குங்க. நல்லவர், வல்லவர், மக்கள் பணியாற்றக்கூடியவர். நான் அப்படி ஒரு தங்கமான சொக்க தங்கத்தை எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.